வணக்கம் சார், என் பேர் விக்னேஷ். இந்த மாதிரி 11ஆம் தேதி அமேசான் ஆப்பில் வந்துட்டு விவோ V50 5G மொபைல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட விலை வந்து 35,150 ரூபா. கிரெடிட் கார்டு மூலயமா இஎம்ஐ ஆப்ஷனில் மொபைல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொபைல் வந்து 16ஆம் தேதி என்னோட நிறுவனத்தோட அட்ரஸுக்கே டெலிவரி போட்டிருந்தேன். மொபைல் 16ஆம் தேதி டெலிவரி பாய் கொண்டு வந்தார். கொண்டு வந்தோடனே விலை அதிகமான மொபைல்ன்றதுனால அவர் முன்னாடியே ஓப்பன் பண்ணேன். பிகாஸ் வந்து அமேசானில் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. அதனால் அவங்க முன்னாடியே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி சென்ட் பாட்டில் வந்து ரிசீவ் பண்ணேன். ரிசீவ் பண்ணதுக்கு அவங்க தரப்பில் சொன்னதுக்கு வந்துட்டு உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அமேசான் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. எங்களால் இது ரிட்டன் எடுக்க முடியாது, நீங்கள் ரிட்டன் எடுத்துக்கோங்க, எனக்கு தான் மொபைல் வரலையேன்னு கேட்டதுக்கு, நீங்கள் ரிட்டன் பண்ண முடியாது, நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க. கஸ்டமர் கேர்கிட்ட பேசும்போது 21ஆம் தேதி பார்சல் ஏதாவது மாறி வந்திருக்கோம், 21ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி வேறு மொபைல் நாங்கள் ஆர்டர் பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதனால் 4 நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஃபர்தராக வந்துட்டு டெலிவரி பாயோட ஏஜென்ட்டுக்கு மூலியமாகவும் நாங்கள் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அவங்க தரப்புலையும் எந்த ஒரு எங்களுக்கான நடவடிக்கை எடுக்க முடியல, அவங்க எடுக்கலை. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்து கஸ்டமர் கேருக்கே நாங்கள் திருப்பியும் கால் பண்ணப்போ வந்துட்டு, நாங்கள் அமிச்ச பார்சல் வந்து கரெக்டான டெலிவரி தான் உங்களுக்கு அமிச்சிருக்கோம் அப்படின்னும் போது, இந்த மாதிரி எங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜிலேருந்து எல்லாமே இருக்குது, நாங்கள் ஓப்பன் பண்ண டெலிவரி பாய் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணோம்னு சொன்னதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு எடுத்துக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் கரெக்டான பொருள் தான் அமிச்சோம், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி